ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற லாங் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தமிழில் நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே இங்கிலீஷில் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஃப்ரேம் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஈவெண்ட் கேன்சல் ஆகும்போது ஏமாற்றம் அடையிறத விட வேறு எதுவும் ஏமாற்றம் அடைய செய்யாது, வேறு எதுவும் டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த விஷயம் தான் என்னை பயங்கரமாக டிசப்பாயிண்ட் பண்ணும். எந்த விஷயம்? ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஈவெண்ட் கேன்சல் ஆகும்போது தான் பயங்கரமாக டிசப்பாயிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை விட எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லி எக்ஸாஜுரேட்டடாக எம்ஃபசைஸ்டாக சொல்லியிருக்கோம். கரெக்டாக? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, எதுவும் ஏமாற்றம் அளிக்காது, நத்திங் டிசப்பாயிண்ட்ஸ். இதை விட எதுவும் ஏமாற்றம் அளிக்காது அப்படின்றதுனால நத்திங் டிசப்பாயிண்ட்ஸ் மோர் தேன், எதை விட? ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஈவெண்ட் கேன்சல் ஆகும்போது. When a long anticipated or a long expected event is cancelled. Okay, nothing disappoints more than when a long anticipated event is cancelled. ஸோ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், தேன் அண்ட் வென் ரெண்டையும் பக்கத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே கன்ஜங்ஷனாக தான் இந்த சென்டென்ஸில் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல தேன் சொல்லி ஒரு சபார்டினேட் கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த சபார்டினேட் கிளாஸும் ஒரு கன்ஜங்ஷனாக தான் ஸ்டார்ட் ஆகுது. வென் அப்படின்ற கன்ஜங்ஷன் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தேன் வென் ரெண்டும் பக்கத்தில் வர சென்டென்சஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். அதே மாதிரி ஒரு சிமிலர் எக்ஸாம்பிள் தான் பாருங்கள். கடைசி நிமிஷத்தில் பிளான்ஸ் ஃபெயில் ஆகும்போது நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுற மாதிரி வேறு எதுவுமே நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாது. ஓகே, என்னை எதுவுமே விரக்தி அடைய செய்யாது. நத்திங் ஃப்ரஸ்ட்ரேட்ஸ் மீ மோர் தேன், எந்த விஷயத்தை விட வேறு எதுவும் என்னை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதுன்னு சொல்கிறோம்? வென் plans fall apart, இல்லைனா when plans fail at the last minute. Okay, nothing frustrates me more than when plans fall apart at the last minute. ஓகே, இப்போ இது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் மினிட்ல பிளான்ஸ் கேன்சல் ஆகும்போது இல்லை ஃபெயில் ஆகும்போது என்னை ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இட் ஃப்ரஸ்ட்ரேட்ஸ் மீ, இட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். இட் ஃப்ரஸ்ட்ரேட்ஸ் மீ when plans fail or fall apart at the last minute அப்படின்னு சொல்லுவோம். இட் ஃப்ரஸ்ட்ரேட்ஸ் மீ. பட் இங்கே இது மாதிரி எதுவும் என்னை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணாதுன்னு சொல்கிறதுனால நத்திங் ஃப்ரஸ்ட்ரேட்ஸ் மீ மோர் தேன் வென் பிளான்ஸ் ஃபால் அப்பார்ட். அதே தான், பட் இட் ஃப்ரஸ்ட்ரேட்ஸ் மீக்கு பதிலாக நத்திங் ஃப்ரஸ்ட்ரேட்ஸ் மீ மோர் தேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். உங்கள் ஹார்ட் ஒர்க் ரெகக்னைஸ் ஆகாமல் போகும்போது ஏமாற்றம் அடைகிற மாதிரி வேறு எதுவுமே ஏமாற்றம் அடைய செய்யாது. ஓகே, ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்ரைட். Nothing disappoints more than when your hard work goes unrecognized இல்லைனா unnoticed. Nothing disappoints more than when your hard work goes unrecognized. இல்லைனா it disappoints when your hard work goes unrecognized. உங்கள் ஹார்ட் ஒர்க் அங்கீகரிக்கப்படாமல் போகும்போது ஏமாற்றத்தை கொடுக்கும், ஏமாற்றம் அடைய செய்யும். It disappoints you when your hard work goes unrecognized. It disappoints youக்கு பதிலாக nothing disappoints you more than when your hard work goes unrecognized. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். ஒருத்தவங்க நீங்கள் வெயிட் கூட்டிட்டீங்கன்னு சொல்லும்போது ஹர்ட் பண்ணுறதை விட வேறு எதுவுமே ஹர்ட் பண்ணாது. ஓகே, ஸோ வேறு எதுவுமே ஹர்ட் பண்ணாது. நத்திங் ஹர்ட்ஸ் மோர் தேன், ஒருத்தவங்க வெயிட் கூட்டிட்டீங்க, நீங்கள் வெயிட் கூட்டிட்டீங்கன்னு சொல்லும்போது when someone says you have gained weight. Nothing hurts more than when someone says you've gained weight. ஸோ it யூஸ் பண்ணி இது எப்படி சொல்லலாம்? It hurts when someone says you've gained weight. ஒருத்தவங்க நீங்கள் வெயிட் கூட்டிட்டீங்கன்னு சொல்லும்போது ஹர்ட் ஆகும். It hurts when someone says you've gained weight. அதை விட எதுவுமே ஹர்ட் பண்ணாது அப்படி சொல்கிறதுனால nothing hurts more than when someone says you've gained weight. ஓகே, ஆல்ரைட். த நெக்ஸ்ட் ஒன். உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணும்போது மோசமாக ஃபீல் பண்ணுறதை விட வேறு எதுவுமே மோசமாக ஃபீல் பண்ண வைக்காது. கரெக்டாக? ஸோ உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணும்போது மோசமாக ஃபீல் பண்ண வைக்கும். இட் ஃபீல்ஸ் பேட் அப்படின்னு சொல்லலாம். மோசமாக உணர வைக்கும். இட் ஃபீல்ஸ் பேட் when your friend betrays your trust. ஸோ இதை விட வேறு எதுவுமே மோசமாக ஃபீல் பண்ண வைக்காதுன்னு சொல்லும்போது நத்திங் ஃபீல்ஸ் பேடுன்னு சொல்லாமல் வேர்ஸ். நத்திங் ஃபீல்ஸ் வேர்ஸ் தேன் வென் அ ஃப்ரெண்ட் பெட்ரேஸ் யுவர் ட்ரஸ்ட். ஃப்ரெண்டு பெட்ரே பண்ணும்போது மோசமாக ஃபீல் பண்ணுறதை விட வேறு எதுவுமே மோசமாக ஃபீல் பண்ண வைக்காது. அதனால நத்திங் ஃபீல்ஸ் வேர்ஸ் தேன் வென் அ ஃப்ரெண்ட் பெட்ரேஸ் யுவர் ட்ரஸ்ட். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். ஆல்ரைட், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். உங்களை புரிஞ்சுக்காத நபர்களால் நீங்கள் சூழப்பட்டிருக்கும் போது தனிமையாக உணர்றதை விட வேறு எதுவுமே தனிமையாக உணர செய்யாது. ஓகே, ஸோ இதுதான் அதிகமாக தனிமையாக லோன்லியாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இட் ஃபீல்ஸ் லோன்லி வென் யூ ஆர் சரௌண்டட் பை பீப்புள் ஹூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. இட் ஃபீல்ஸ் லோன்லி வென் யூ ஆர் சரௌண்டட் பை பீப்புள் ஹூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ.
பட் இதை விட வேறு எதுவுமே தனிமையாக ஃபீல் பண்ண வைக்காது, லோன்லியாக ஃபீல் பண்ண வைக்காதுன்னு சொல்கிறதுனால எப்படி சொல்லலாம்? நத்திங் ஃபீல்ஸ் லோன்லியர் தேன் when you are surrounded by people who don't understand you. ஓகே, நத்திங் ஃபீல்ஸ் லோன்லியர், இதை விட வேறு எதுவுமே லோன்லியாக ஃபீல் பண்ண வைக்காது. எதை விட? தேன் when you are surrounded by people who don't understand you. ஸோ பீப்புளை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு, உங்களை புரிஞ்சுக்காத நபர்கள், people who don't understand you. Alright, and the last example for today is, திரும்ப திரும்ப தோல்விகளை சந்திக்கும் போது டிஸ்கரேஜ் ஆகிறத விட வேறு எதுவுமே டிஸ்கரேஜ் பண்ணாது. ஓகே, ஸோ இது பண்ணுற மாதிரி வேறு எதுவுமே பண்ணாது. இதுதான் பயங்கரமாக டிஸ்கரேஜ் பண்ணோம். எது? திரும்பி திரும்பி ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுறது. இட் இஸ் டிஸ்கரேஜிங் வென் யூ ஃபேஸ் ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ். பட் இதை விட எதுவுமே பண்ணாதுன்னு சொல்கிறதுனால நத்திங் இஸ் மோர் டிஸ்கரேஜிங் தேன் வென் யூ ஃபேஸ் repeated failures. Nothing is more discouraging than when you face repeated failures. Okay, so I found this structure very interesting, so that's why I came up with a few examples for you all. And while I was doing this, I came across 2 Instagram reels where I saw people using the same exact structure, than and when next to each other. So I thought I should definitely share it with you guys, so I have posted it here. Please check it out, and thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye. And here are the 2 Instagram reels that I mentioned coming up for you. There's nothing better than when you sit down at that table and one girl says, I have something to tell you. Nothing hurts more than when people ask, oh, you had such a thick and healthy hair. What happened?